அனிமல் பட சக்சஸ் மீட்ல அவமானப்பட்ட பப்ளு பிருத்திவிராஜ். ரன்பீர் கபூர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அர்ஜுன் ரெட்டி படத்தின் மூலமா இயக்குனரா அறிமுகமான சந்தீப் ரெட்டி வாங்கா கடைசியா அனிமல் படத்தை இயக்கியிருந்தாரு. ரன்பீர் கபூர், அனில் கபூர், ராஷ்மிகா மந்தனா மாதிரியானவங்க நடிச்சிருந்த இந்த படம் மோசமான விமர்சனத்தை பெற்றது. அதே சமயம் படத்துக்கு வணிக ரீதியா வரவேற்பு கிடைச்சிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல அனிமல் படத்துல சக்சஸ் மீட் நடந்த விஷயம் பத்தி நடிகர் பப்ளு பிருத்திவிராஜ் ஓப்பனா பேசியிருக்காரு. அனிமல் படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட வெளியாச்சு. ஆனா படத்த பார்த்த ரசிகர்கள் கழுவி கழுவி ஊத்துனாங்க. படத்துல அதீத வன்முறை காட்சிகள், ஆணாதிக்கம் அப்படின்னு பல எதிர்மறையான விஷயங்கள் இருக்கிறதா ரசிகர்கள் சொன்னாங்க. விமர்சன ரீதியா படம் பெருத்த அடிய சந்திச்சாலும், வசூல் ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றதா சொல்லப்படுது. உலகம் முழுக்க 1000 கோடி ரூபாய் வரைக்கும் படம் வசூலிச்சதாவும் சொல்லப்படுது. ஆனா படத்துக்கு ரசிகர்கள் மட்டும் இல்லாம திரைத்துறையைச் சேர்ந்தவங்களே கடுமையான விமர்சனத்த குடுத்தாங்க. பாடகர் ஸ்ரீனிவாஸ் அனிமல்களுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் அனிமல் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நடிகை ராதிகாவும் மறைமுகமா அனிமலை விமர்சனம் பண்ணாங்க. அவங்க வரிசையில கங்கனா ரணாவத்தும் தன்னோட பங்குக்கு பெண்களின் கண்ணியத்தை போக்கும் வகையில் சமீபத்திய படங்கள் வெளியாகின்றன அப்படின்னு அனிமலை குறிப்பிட்டிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் குவிஞ்சாலும் 6 பிலிம்பேர் விருதுகளை அள்ளிச்சு அனிமல் படம். அதே மாதிரி இயக்குனர் சந்தீப் ரெட்டிக்கு தாதா சாஹிப் விருதும் வழங்கப்பட்டுச்சு. இப்போ சந்தீப் ரெட்டி வாங்கா தன்னோட அடுத்த பட வேலைகளை ஆரம்பிச்சிருக்காரு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் தீபிகா படுகோனே ஹீரோயினா நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனா சில காரணங்களால அவங்க படத்துல இருந்து விலகிட்டதாவும் சொல்லப்படுது. இந்த நிலையில அனிமல் படத்துல நடிச்ச பப்ளு பிருத்திவிராஜ் சமீபத்துல தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்தாரு. அனிமல் படம் கிட்டத்தட்ட 1600 கோடி ரூபாய் வசூலிச்சது. அதோட சக்சஸ் மீட் மும்பைல நடந்துச்சு. அதுல நானும் கலந்துக்கிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் பாபி தியோல் பேசினாரு. அதுக்கு பின்னாடி அனில் கபூர் பேசினாரு. அதுக்கு பின்னாடி நான் பேசுறதா இருந்துச்சு. அந்த சமயத்துல நான் மைக்க வாங்க கைய நீட்டினேன். உடனே அனில் கபூரோ நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படிங்கறது மாதிரி மைக்க தர மறுத்துட்டாரு. அத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ரன்பீர் கபூர் என் பக்கத்துல வந்து என்னோட தோள்ல கை போட்டுக்கிட்டு அனில் கபூர் கிட்ட இருந்து மைக்க வாங்கி என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு.